சவுத்தில் நடக்கிற பிக் பாஸ், அதாவது தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், அங்க டைட்டில் வின் பண்ண நபர்கள் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா 95% இந்த காதல், அப்புறம் குரூப்பிசம், அப்புறம் ஃபன்ன்ற பேர்ல இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகள், கலாச்சார சீர்கேடுகள் இதெல்லாம் இல்லாத நபர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த 21 சீசன் தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் 97 98% பேர் இந்த காதல் இல்லாம அதுல தான் வின் பண்ணிருக்காங்க. சீசன் 3 தமிழ்ல முகின், ஆக்சுவலா அது சரி முகின், அப்புறம் சீசன் 3 தெலுங்குல இன்னொருத்தங்க அந்த 2 பேர் தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த லவ் கண்டென்ட் மாதிரி அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ண நபர்கள். மீதி யாருமே அந்த காதல் அதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து அதன் மூலம் மக்களிடம் ஏதாவது கிரியேட் பண்ணி அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லாத நபர்கள் தான். அடுத்தது தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சரி, தெலுங்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சரி, மலையாள பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சரி, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் சரி, தங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை மட்டுமில்லாம பொதுவா அந்த பிக் பாஸ் வீடு அதுல கூட இருக்கிற ஹவுஸ்மேட் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்கிற நபர்கள், அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிற நபர்கள், அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ் பார்க்காத ஒரு போட்டியாளரா மக்கள் முத்துவை பார்க்க காரணம், இதுக்கு முதல் வின் பண்ணவங்க கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு திறமை இருந்திருக்கும், ஒவ்வொரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். ஆனா முத்துக்குமாரனிடம் வின் பண்ண அத்தனை பேரோட திறமைகளும் ஒரு நபருக்கு இருக்கு, அவங்களிடம் இல்லாத பல அதிசய நல்ல பண்புகளும் இருக்கு. அதனாலதான் பல பேர் முத்துவை கொண்டாடுறாங்க. ஆரம்பத்திலே மக்கள் கணித்தார்கள் 4 வருடமாக ஆரி அவர்களை போல ஒருத்தங்க நம்ம தமிழ் பிக் பாஸ் திரும்ப இன்னொருக்கா பார்க்க முடியாதா, வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கக்குள்ள முத்துக்குமாரனை பார்த்துட்டு பல மக்கள் முதல் நாளே சொன்னது அடுத்த ஆரி இவர் தான். 10 மடங்கு ஆரியா வந்திருக்காரு. அந்த அளவுக்கு முத்துக்குமாரன் அவர்கள் மக்கள் மனதை கவர்ந்திருக்காரு அப்படி என்பதான் உண்மை. சரி, இப்படி இந்த விடயத்தை நம்ம சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர் பல விடயங்களை ஃபர்ஸ்டே கணிச்சிருவார். ஈஸியா முத்துக்குமாரன் அவர்கள் சில விடயங்களை மனசுல அவருக்கு தோணாது, ஈஸியா பல விடயங்களை அவர் பேச மாட்டார். அவர் பேசினார் அப்படின்னா, ஒரு விடயத்தை கணிக்கிறார் அப்படின்னா அதுல 100% உண்மை இருக்கும் அப்படி என்பதான் அர்த்தம். என்ன அப்படின்னா, ராணஃபோட பித்தலாட்டங்கள். அடுத்தது தர்ஷிகாக்கு அன்றே சொன்னார் முத்துக்குமரன். இப்ப அன்ஷிதா வெளியில போய்க்குள்ளேயும் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு சின்ன விடயம் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அந்த விஷாலோட பித்தலாட்டத்தை பத்தி தான். அது என்ன விடயங்கள் அப்படி என்பதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ராணவ், மக்கள் செல்வன் அவர்களே காண்டாயிட்டாங்க. ஏன்னா இப்படி பச்சையா நடிக்கிறான் அப்படின்னு. நடிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய அப்பா ராணவோட அப்பா வெளியில மக்கள் செல்வனுக்கு எதிராக நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, சேலஞ்ச் விட்டுருக்காரு. அவருடைய பணத்தை வச்சு மக்கள் செல்வனை அட்டாக் பண்ற வேலைகள் ஈடுபட்டிருக்காரு. நேற்று இரவு ஃபுல்லா அந்த பிஆர் கூட்டம், ராணவோட அப்பாவோட பிஆர் கூட்டம் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு பக்கம், மக்கள் செல்வன் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதுல மீனிங் எல்லாம் இருக்கு. மக்கள் செல்வன் பேச விடுறாரு இல்லையா, மக்கள் செல்வன் இப்படி அவமானப்படுத்துறாராம், ராணவ வாயிலாத பூச்சியாம். அதுதான் முத்துக்குமரன் அவர்களே ராணவோட முகத்திலே கிழிச்சிட்டாங்களே. சேது அண்ணாக்கிட்டையும் சரி, முத்துக்கிட்டையும் சரி, ராணவ் சொல்லிட்டானே, நான் இது இல்ல, நான் நடிக்கிறேன், ஷோக்காத்தான் பண்றேன்னு. பிறகு ஏன்டா நீங்க கதறீங்க? ஒருவேளை ராணவோட அப்பாவுக்கு இது இல்லையோ? இல்ல இவனுங்க எத்தனை பேர் ஏமாத்தலாம் நினைச்சு இருக்காங்க தெரியல. உண்மையிலேயே ராணவ் பண்ண விடயத்துக்கு சேது அண்ணாவா இருந்தபடியா பேசாம விட்டுட்டாரு. ஆனா இதுவே நாகார்ஜுனா அவர்களா இருந்திருந்தா இன்னைக்கு ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பியிருப்பாங்க. நீ இப்படி நடிக்கலாது. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள மகன் இருக்கான், வெளியில ஹோஸ்டுக்கே சேலஞ்ச் பண்றதெல்லாம் நாகார்ஜுனா அவர்கள்ட்ட எல்லாம் நடக்காது. ஏன் நம்ம கமல்ஹாசனை வன்மத்தை வச்சு செஞ்சிருப்பாரு. ஸோ இங்க சேது அண்ணாட நல்ல குணம் தான் வெளியில வருது. சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த ராணவ பத்தி அந்த கை உடைஞ்ச விடயமா இருக்கட்டும், அதற்கு முதல் தெரியாத மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த ராணவோட உண்மை முகத்தை முதலா கண்டுபிடிச்சதே முத்து தான். 10 கோடிக்கு ஒருத்தனை கதாநாயகனா போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, 10 கோடி பட்ஜெட்ல ஒருத்தன் கதாநாயகனா நடிச்சிருக்கான்னா அவன் என்ன இப்படியா இருப்பான்? அவன் நடிக்கிறான் அப்படின்னு முத்து அப்பவே சொன்னாரு. இந்த கையுடைய முதல், பவித்ரா அவர்களோட சண்டை பிடிக்க முதல் எப்பயோ முத்து சொல்லிட்டாரு இவன் பக்காவா நடிக்கிறாருன்னு. இதுதான் முத்துக்குமரன் இஸ் ப்ரொஃபஷர். நேத்து ஒரு படியம் வந்திருக்கு. இந்த டாக்டர் சொன்னாங்க குறைஞ்சது 3 வீக்காவது எடுக்கும் இவனோட கை சுகமாக. சரிங்களா? நேத்து மாப்பிள்ள வேற லெவல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்படின்னு பெட்ல படுத்து கொண்டு இருந்திருக்காரு.
ஏண்டா இந்த பித்தலாட்டம் அப்படின்னு இருந்துச்சு. முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளோ அழகா படிப்பிச்சாரு நேத்து, அது மண்டைக்கு ஏறி இருக்காது. என்னத்தை பண்றது? சரி, இப்படிப்பட்ட போலிகள் இருக்கிறபடியாத்தான் முத்து என்ற வைரத்தை வந்து மக்களால் இனம் காண முடிஞ்சுது. குப்பைகளின் மத்தியில் ஒரு வைரம் முத்துக்குமரன். சரி, ஓகே, இது ஒரு விடயம். அடுத்தது வந்து இந்த தர்ஷிகாவுக்கும் சரி அன்ஷிதாக்கும் சரி முத்துக்குமரன் அவர்கள் பல தடவை பல விடயங்களை சொல்லியிருப்பாரு. தர்ஷிகாவுக்கு சொல்லியிருப்பாரு. எப்ப அவங்க அந்த காதல்ல விழ ஆரம்பிச்சோடனே முத்து அவர்கள் அந்த சோஃபா, அந்த கார்டன் ஏரியா அந்த சோஃபால வச்சு சொல்லியிருப்பாரு, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கேம் பண்ணீங்க, நல்லா விளையாடுனீங்க, அதுலயே ஃபோக்கஸ் ஆருங்க அப்படின்ற மாதிரி. மீனிங் என்ன? அவங்களுடைய பாதை தடுமாறுது, அதுல விட்டுறாதமா, நீ எதுக்கு வந்தியோ அதை பண்ணு அப்படி என்பதை முத்து அவர்கள் அழகா ஒரு வெல்விஷரா ஒரு நண்பனா இருந்து சொல்லியிருப்பாரு. இந்த அம்மா அப்படியே நல்லவர்களை விட்டுட்டு கெட்டவங்களோட போச்சு. என்னாச்சு? வெளியில போயிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்ல இதை போட்டுட்டு இருக்குது. இனி என்ன வாய்ப்பு கிடைக்குமோ தெரியல. ஸோ இதுதான், நல்லவங்களோட சேர்ந்தா நல்லது நடக்கும், கெட்டவங்களோட சேர்ந்தா இப்படிதான் நடக்கும். அதே போல அன்ஷிதா அவர்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் பல தடவை சொல்லியிருப்பாரு. ஈவன் நேத்து இந்த விஷாலும் அன்ஷிதாவும் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்குள்ள கூட முத்து அவர்கள் சில விடயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது லைவ்ல வந்து உடனே கேமராவை மாத்துவாங்க. இப்ப நேத்து அன்ஷிதா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட முத்து அவர்கள் சொல்லுவாங்க, நீ தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டுரு, உனக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு. அதை தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னுக்குள்ள சில பேர் மீன் பண்ணாங்க. இவங்களுக்கு வெளியில ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுல்ல, அதைத்தான் முத்து சொல்றாரு அப்படின்னு. அதாவது இந்த ஷோக்குள்ள வர முதல் அதான் மட்டும் இல்ல, இங்க ஒரு குப்பை ஒன்று இருக்கு, காதல் நாடகம் அப்படின்னு, அது உனக்கு தேவையில்லை, உன்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லை, அந்த குப்பையை தொட்டியில போட்டுட்டு உங்களோட வாழ்க்கை, உங்களுக்கு நிறைய சான்சஸ் வரலாம், இல்லை அந்த சான்ஸை வர வைங்க, உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு போங்க அன்ஷிதா அப்படின்ற மாதிரி தான் முத்து அவர்கள் அழகா சொன்னார். சரிங்களா? ஸோ இது வந்து முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழுக்குள்ள வந்து தன்னுடைய கேம், தன்னுடைய வெற்றி, தன்னுடைய முன்னேற்றம் அதை மட்டும் பார்க்கல, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அதை மட்டும் அவர் எண்ணல, வந்த எல்லாரும் ஏதோ ஒரு ரீதியில வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த இந்த 22 பேர், அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியும் சேர்த்து 18, 24 பேர்ல முத்து என்ற ஒரே ஒரு நபர் ரவீந்தர் சார், அவரும் அப்படிதான் தன்னை ரஞ்சித்தார்கள் உதவி செய்ய போய்த்தான் அவர் வெளியில போனாரு. பட் அவருக்கு ஓட் வந்துச்சு, பிக் பாஸ் டீம் வந்து பித்தலாட்டம் பண்ணி வெளியில அனுப்பிட்டாங்க. ரவீந்தர் சார், முத்துக்குமரன் இந்த 2 பேரும் தான் தங்களை மட்டும் சிந்திக்காம அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் என்று சிந்தித்த நல்ல உள்ளங்கள். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு நல்ல உள்ளம் முத்துக்குமரன். ஸோ இது வந்து இன்னைக்கு சில விடயங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. சில பத்திரிகை நண்பர்கள் இதை பற்றி பேசியிருந்தார்கள். ஸோ நான் என்னுடைய தளத்தில் உங்க கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. முத்துக்குமரனின் வெற்றி உலக மக்களின் வெற்றி, முத்துக்குமரனின் வெற்றி நல்லவர்களின் வெற்றி, முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளர்களின் வெற்றி. நன்றி.